டேய் உலக்க குளிச்சியா? இந்த மாதிரி நினைச்சியா? நான் காலையிலே முடிச்சிட்டேன். உழுவுறான்டா. ஒரு பஃப் அடிச்சு விட்டுண்டா. போட்டா துண்டு தரமாட்டாங்களே. மாமா வரடா, மாமா எல்லாத்தையும் கைட்டுடா. சீக்கிரம் சீக்கிரம்டா. ஓம் சுக்லாம்பரதம் விஷ்ணு. ஆமா, சுவரெல்லாம் என்னடா காலித்தனா? அது வந்து மாமா, இதெல்லாம் அந்த பசங்க மாட்டானுங்க. இது பேச்சுலர்ஸ் தங்குற ரூமா இல்ல பியூட்டி சலூனா? கண்ணாடி, மேக்கப், போட்டோ, கேலண்டர் எல்லாம் ஒரு செட்டப்பா இருக்குதே. பசங்க ஏதாவது பிரைவேட் பிசினஸ் நடத்துறானுங்களா? கொஞ்சம் ஏமாந்தா மசாஜ் செக்ஷனே ஓபன் பண்ணிடுவானுங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி மேக்கப் போட்டுக்கிறதுக்கு தான் இதெல்லாம். போங்கடா போங்கடா. பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. ச்சே, நான் எங்க பெத்த? என் தங்கச்சி தானே பெத்தா. மாமா தயவு செஞ்சு என்ன அப்படிலாம் நினைக்காதீங்க மாமா. நான் ஒண்ணும் உங்களை மறக்கல. ராஜா, உங்க அம்மா சாகரப்போ அண்ணே, இனிமே நீங்க தான் அவனை பொறுப்பா வளர்க்கணும். இவன் தான் உங்களுடைய புள்ளைன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாலே, அதை இப்ப நினைச்சா கூட என் கண்ணு கலங்குதுடா. ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏண்டா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன்டா. வருத்தப்படாதீங்க மாமா. சீக்கிரமே நான் முன்னுக்கு வந்து ஒரு பெரிய ஆளாயி காரு பங்களா எல்லாத்தையும் வாங்கிடுறேன். இப்பவே நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கேன். ஈஸ்வரா, யார் இவனுவ? இப்பதான் சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கிறானுவ. சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். இவங்க என்னோட ரூம்மேட்ஸ். இவன் பேர் அசோக், இவன் பேர் பஞ்சநாதம். பஞ்சத்துல என்னடா நாதம் வண்டி கிடக்கு? தள்ளி விடுறா, தரித்திரம் ஒட்டிக்க போகுது. ஆமா, சோத்துக்கு என்ன பண்றீங்க? அதாங்க வந்து ஒரு இடப்படுத்த மூணாவது இடத்தை வந்து சொல்லண்டா. அதான் என் கூட இருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஓஹோ, அப்படி ஒரு உத்தியோகமா? ஆமா, சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. இவன் என்னுடைய பாலிய நண்பன், பேரு கோதண்டம். வசதியில எக்கச்சக்கம். நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணுங்க, நான் போய் ட்ரங்கால் போட்டு வரேன். ஓகே, நானும் ட்ரங்கால விசாரிச்சதா சொல்லு. ஏமாமா, இந்த பொண்ணுங்க விஷயத்துல தான் நான் உங்க கூட சண்டை போட்டு பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் போடி வந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு பொண்ணு காதலிக்க சொல்றீங்களே. மடையா, இது பந்தயம்டா. பொண்ணு பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம். டேய், இவ்வளவுதான்டா. ஏண்டா அறிவு இருக்கா? அவர் சொன்னாருன்னு ஒத்துக்கிறதா? டேய், கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் கொடுக்கிற பணத்தை வச்சு நம்ம கடன்களை எல்லாம் தீர்த்திடலாம். எப்படி? ஒரு நிமிஷம். என்ன சொல்ல போறானு? எனக்கு பணம் வேணும். எதுக்கு? கரும்பு தின்றதுக்கு கூலியா? எக்ஸாக்ட்லி. அவளோ பணக்கார பொண்ணு. அவளை அட்ராக்ட் பண்றதுக்கு நான் புதுசு புதுசா ட்ரெஸ் போட வேணாம். அவ கார்ல போறப்போ அவளை ஃபாலோ பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மோட்டார் பைக் ஆகுது வேணாம். ஓகே, ஒரு 10,000 ரூபாய் போதுமா? என்னங்க பிச்சைக்காரத்தனமா இருக்கு? ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படுங்க. உண்டா? இந்த ஐடியாவெல்லாம் இவனுக்கு நீதான் கொடுக்கறியா? என்ன இந்த மாதிரி ஐடியா எல்லாம் என்ன தவிர வேற எவனுக்குங்க வரும்? தோத்துட்டா மட்டும் பென்ஸ் கார் தரேன்னு சேலஞ்ச் பண்ணீங்களே. ஆஃப்டர் ஆல் 15,000 இஸ் நதிங் ஃபார் யூ. ஓஹோ, சரி, நான் தரேன். உன்னுடைய ஃபர்ஸ்ட் மூவ் என்ன? நாளைக்கு சாயந்திரம் என்னோட டிஸ்கோ டான்ஸுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வரீங்க மாமா. நான் தாய் மாமன்டா, பாவீங்களா? Ladies and gentlemen, here's a happy news for you. The famous singer and dancer Mr. Raja is with us. அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பாடி ஆட போறார். ஹாய் ஹாய். ஏதோ மோகம், ஏதோ தாகம், அங்கும் இங்கும் ஆசை கூடுது, அங்கும் இங்கும் ஆசை கூடுது, எங்கும் நெஞ்சம் சேர்ந்து பாடுது. ஏதோ மோகம், ஏதோ தாகம்.
பட்ட நேரம் கண்ணம் சின்னம் கண்டது ஒத்திகை கொடுத்த அந்த சொர்க்கத்தை பறந்து கண்டவன் ஏதோ மோகம் ஏதோ தாகம் ஏதோ மோகம் மீது ஆணை உன்னை பார்த்தே மயங்கினேன் வஞ்சனை மறந்து என்னை கொஞ்சியே அழைத்துக் கொள்ளவா இந்நேரம் நன்னேரம் என்னோரும் கை சேரும் நம் கல்யாண நாள் சொல்லம்மா அங்கும் இங்கும் ஆசை கூடுது ஏதோ மோகம் ஏதோ தாகம் அப்போ அவளுக்கு உன்னையும் பிடிக்கல உன் டான்ஸையும் பிடிக்கல ஏண்டடே என்னமோ பெருசா சொன்னியே நான் தான் கலியுக அர்ஜுன மாடன் மன்மதன் இப்ப என்னடா ஆச்சு அடிச்சனா பல்லுகள் எல்லாம் கழிஞ்சிடும். என் டான்ஸ் அவளுக்கு பிடிக்கலன்னா அவ ஒரு ஓல்டு மாடல் நாட்டுக்கட்ட. டேய் உன் மருமகனை நாக்க அடக்கி வச்சு பேச சொல்லு. கீதாவுக்கு அயல் நாட்டு இரவல் சரக்கு பிடிக்காது, அதுக்காக நாட்டுக்கட்ட காட்டுக்கட்டனா எப்படி? பிகாம் ஐ சே பிகாம். ஏய், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்? சார் அந்த பொண்ணோட மூமெண்ட முதல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த விஷயம். சும்மாரா பிசாத்து பையா, கோயில்ல இருக்கிற வவ்வால் மாதிரி கிரீச்சு கிரீச்சுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க. சார் உங்க பக்கத்துல கண்ணாடிய போட்டுட்டு பேக்கு மாதிரி உட்கார்ந்துருக்காரு, இவரை பார்த்து நான் என்னைக்காவது கோயில் யாரி வாகனம் மாதிரி இருக்கான்னு சொல்லிக்கணும். என்ன சொல்றான் பாத்தியா அவன்? வாய முறா ரப்பர் வாயா, நீங்க வாய முறா. வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட்? அதோ அந்த கார்ல வராங்களே, அவங்க வழக்கமா என்ன ஐஸ் வாங்குவாங்க? வெண்ணிலா சார். 2 கொடு. சாப்பிடுங்க, உங்களுக்காக தான். உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம். தேங்க்யூ. எனக்கு இது பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படியோ தெரியும். அனாவசியமா சிரமப்படுறீங்க. நோ நோ, இட்ஸ் a pleasure. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஐ see. இல்ல, நான் பே பண்ணிட்டேன். ஐம் சாரி, நான் அடுத்த உங்க காசுல சாப்பிடுறதில்ல. எனிவே தேங்க்யூ ஃபார் சர்வீஸ். ஆமா, நீங்க ஹோட்டல்ல டான்ஸ் மட்டும் தானே ஆடுறீங்க? ஆமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நல்லாவே சர்வ் பண்றீங்க.
ஒருவேளை சர்வராவும் வேலை செய்றீங்களோன்னு நினைச்சேன். இதுல உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. பாய். அவ உன்னை உண்மையிலே லவ் பண்றா, ஆனா வெளியே காமிச்சுக்கல. எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்க வியாதிடா இது. அவ உன்னை லவ் பண்ணலன்னு வச்சுக்கோ, நீ வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் அவ வாங்கிருப்பாளோ? அப்போ நிஜமாக அவ என்ன லவ் பண்றாளா? ஒருத்தன் விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேட்டான். நீயா இருந்தா பெரியப்பாவான்னு கேட்டு போல இருக்க. விஷயத்தை கேள்றா. ஆரம்பமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. அடிமேல் அடி அடிச்சா அம்பியும் நகரும். விடாதே. புடி இத புடி அடி. இது வேண்டாங்க. அதுவும் அந்த ஒயிட் பக்கத்துல இருக்கே. இதுவா? அந்த ஸ்கை ப்ளூ. இந்த பேண்ட் நல்லா இருக்கு பாருங்க. எஸ். பரவாயில்ல, அந்த பிளைன் சார் அந்த பாருங்க. That one. Yeah. அந்த ஸ்ட்ரைப் வந்து நல்லா இருக்கா? அப்படியே நல்ல கம்பெனி தான். வெரி குட். இதுல ஒரு 2 மீட்டர்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. காஸ்ட்லி சாரீஸ் எந்த செக்ஷன்? கவுண்டர் மேடம். தேங்க் யூ. ஓகே. இந்த ஷர்ட் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. இதுல ஒரு 2 மீட்டர்ஸ். அதுங்க. பாருங்க, ரொம்ப கேளுங்க. இது வேண்டாங்க. அந்த செகண்ட் ரோல அந்த yellow. இந்த எல்லோ. அந்த 3 சாரி. அத பாருங்க. எஸ். இது இந்த போலயா? இது எவ்வளவுங்க? 2500 மா. ஐ சி. இது எப்படி இருக்கு? எக்ஸலென்ட். இந்த சாரி உங்களுக்கு பிரமாதமா சூட் ஆயிருக்கு. இத கட்டினீங்கன்னா அப்படியே தேவதை மாதிரி இருப்பீங்க. பியூட்டிஃபுல். குட் செலக்ஷன். பை தி வே, நீங்க எனக்கு சில சாரி செலக்ட் பண்ணி தரணும். ஓகே? வித் ப்ளஷர். இந்த பா அந்த கிரீன் சாரி எடு. லுக் அட் திஸ். இது உங்களுக்காக தயார் பண்ண மாதிரி இருக்கு. எஸ். 6 சாரி செலக்ட் பண்ணி வைங்க. இது வந்துடுறேன். இது பாருங்க மேடம். நோ தேங்க்ஸ். மேடம் இது வண்டியில வச்சுங்க. அந்த பில் அதுவும் அங்க நிக்கிறாரு பாருங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். பில்.